வணக்கம் குட்டீஸ். இயல் 3 அன்பு நலம் தரும் துணைப்பாடம் பார்க்கலாம். மணியின் வீட்டில் அழகிய தோட்டம் ஒன்று இருந்தது. வண்ண வண்ண மலர்களும் பயன் தரும் செடி கொடிகளும் அங்கு இருந்தன. தோட்டத்தில் சில மரங்களும் இருந்தன. இதுதான் மணியோட வீட்டில் என்னென்ன இருக்குன்னு இதில் சொல்லியிருக்காங்க. மணியோட வீட்டில் அழகான தோட்டம் ஒன்று இருக்கா, அங்கே வண்ண வண்ண மலர்கள் பூக்கள் இருக்கான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயன் தரும் செடி கொடிகளும் இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் தோட்டத்தில் சில மரங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. மாலையில் மணி மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடுவான். ஒரு நாள் அங்கிருந்த ஒரு மரக்கிளையில் பறவை ஒன்றின் கூட்டை கண்டான். பெற்றோரிடம் இதை பற்றி கூறினான். அவன் தந்தை, ஆமாம் மணி, நான் நேற்றே பார்த்துவிட்டேன். 2 பறவை குஞ்சுகள் இருக்கின்றன. அவற்றின் கீச் கீச் ஒளியை நீயும் கூட கேட்கலாம் என்றார். அப்போ மாலையில் மணி மரக்கிளையில் ஒரு ஊஞ்சல் கட்டி ஆடிட்டு இருந்தாங்க. சரியா? அப்போ தான் ஒரு மரத்தில் ஒரு மரக்கிளை இருக்கும் இல்லையா, அந்த மரக்கிளையில் பறவை ஒன்றின் கூட்டை மணி பார்க்குறாரு. உடனே அது போய் தன்னோட அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க. சொன்னேன்னு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, ஆமாம் மணி, நேற்றே நான் அது வந்து பார்த்துட்டேன். அந்த கூட்டுக்குள்ளே 2 பறவை குஞ்சுகள் இருக்குது. அது கீச் கீச்சின்னு ஒலி எழுப்புது, நீயும் கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, தாய் பறவை இல்லாத நேரத்தில் நான் அந்த பறவை குஞ்சுகளை எடுக்கட்டுமா என்றான் மணி. உடனே அவன் அம்மா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது பறவை குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பல்ல என்று கூறினார். சரி சரி என்று தலை ஆட்டிக்கொண்டே விளையாட சென்றான் மணி. உடனே மணிக்கு அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, அப்பா, அந்த தாய் பறவை இருக்கு இல்லையா, அந்த தாய் பறவை இல்லாத நேரத்தில் போய் அந்த பறவை குஞ்சுகளெல்லாம் நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது பறவை குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டோடனே மணி சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு விளையாட போகிறாங்க. சரியா? அன்று பொங்கல் திருநாளில் 3ஆம் நாளான காணும் பொங்கல். இந்த ஆண்டு அவன் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருந்தது. பொங்கல் விழாவுக்கும் பல நண்பர்களை அழைத்திருந்தான். அப்போது ஒரு பொங்கல் நாள். சரியா? 3ஆம் நாள், பொங்கலோட 3ஆம் நாள். அது என்னது? காணும் பொங்கல் இல்லையா? காணும் பொங்கலில் இந்த ஆண்டு நம்ம மணிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் பொங்கல் விழாவை கொண்டாடுறதுக்காக தன்னோட நண்பர்களை இங்கே அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நண்பர்கள் வந்தனர். தோட்டத்தில் விளையாடினர். சிலர் அங்கிருந்த பூக்களை பறித்து கீழே போட்டனர். சிலர் இலைகளை சுருட்டி ஊதல் செய்து ஊதினர். ஊஞ்சலில் ஏறியும் இறங்கியும் விளையாடினர். மணியும் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டு இருந்தான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க, நண்பர்களெல்லாம் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு தோட்டத்தில் போய் விளையாடுறாங்க. அங்கே தோட்டத்தில் நிறைய பூவெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த பூவெல்லாம் பறித்து சில நண்பர்கள் என்ன பண்ணாங்க, கீழே போடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, இலைகளெல்லாம் சுருட்டி ஊதல் மாதிரி விசில் மாதிரி செஞ்சு விளையாடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, ஊஞ்சலில் ஏறி இறங்கியும் விளையாடுறாங்க. மணியும் என்ன செய்கிறாரு, அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுறாரு. அப்போது அவன் நண்பன் உதயன் மரத்தின் மேலிருந்த பறவை கூட்டை கண்டான். எல்லாரும் இங்கு பாருங்க, கூட்டில் பறவை குஞ்சுகள் இருக்கும் போல கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்குது என்றான். நண்பர்கள் எல்லாரும் பறவை கூடு இருந்த மரத்தின் அருகே ஓடினார்கள். அப்போது யாரும் எதிர்பாரா வகையில் விழியன் திடீரென அந்த கூட்டின் மீது கல்லெறிந்தான். நல்ல வேளை, அவன் எறிந்த கல் கிளையில் பட்டு அருகில் இருந்த பூந்தொட்டியின் மீது விழுந்தது. இதை பார்த்ததும் மணிக்கு கோபம் வந்தது. அப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது தான் அவனோட நண்பன் உதயன் அந்த மரத்தில் இருக்கிற அந்த பறவை கூட்டை பார்க்குறான். அப்போ எல்லோரும் வாங்க, அங்கே பாருங்கள், இந்த மரத்துக்கிளையில் ஒரு பறவை கூடு இருக்குது, அதில் பறவை குஞ்சுகளும் இருக்குது, கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா நண்பர்களும் ஓடி வந்து அந்த பறவை கூட்டத்துக்கு வராங்க பார்க்குறதுக்கு. அப்போது தான் விழியன் ஒரு நண்பன் என்ன பண்ணாங்க, திடீர்னு அந்த கூட்டுக்கு மேலே கல் எடுத்து எறிகிறான். நல்ல வேளை அந்த கல் அந்த கூட்டில் படாமல் கிளையில் பட்டு பக்கத்தில் இருக்கிற பூந்தொட்டி மேலே விழுது. சரியா? இதை பார்த்ததுமே மணிக்கு கோவம் வந்துடுச்சு. அடுத்து என்ன பார்க்கலாமா? விழியா, ஏன் இப்படி செய்தாய்? நீ எறிந்த கல் அந்த பறவை குஞ்சுகளின் மீது பட்டிருந்தால் என்னவாகி இருக்கும்? பறவைக்கோ குஞ்சுக்கோ அப்படிப்பட்டால் நம்மை போல் அவற்றால் மருத்துவமனைக்கு செல்ல முடியுமா? கோபத்துடன் கேட்டான் மணி. அப்போ
அப்போ கோபத்தில் இருக்கிற அந்த மணி விழியன்ட்ட கேட்குறாங்க, விழியா நீயே இப்படி செஞ்ச? நீ எரிஞ்ச கல்ல அந்த பறவை கூட்டில் போய் விழுந்து பறவைக்கோ குஞ்சுக்கோ அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்மளை மாதிரியே அவங்க என்ன மருத்துவமனைக்கு செல்ல முடியும் அப்படின்னு கோபத்தில் கேட்குறான். தன்னுடைய செயலை எண்ணி வருந்தினான் விழியன். மணி, நான் அறியாமல் செய்துவிட்டேன், இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினான் விழியன். அதை கேட்ட மற்ற நண்பர்கள், அவன்தான் தவற்றை கொண்டானே, விடுடா என்றனர். பறவை குஞ்சுகளின் கீச் கீச் ஒலி கேட்டது. பறவைகள் உயிர் தப்பிய மகிழ்ச்சியில் மணி புன்னகையுடன் வீட்டுக்கு சென்றார். உடனே விழியன், ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேன்னு வருத்தப்படுறான். மணிக்கிட்ட சொல்கிறான், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இனி இது மாதிரி நான் எப்போவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு விழியன் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மற்ற நண்பர்களும், அவன்தான் தவற்றை கொண்டானே, விடுடாம் என்றன. அதாவது அவன் செஞ்ச தவறு அவன் உணர்ந்துட்டான், இனி விடு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பறவை குஞ்சுகளின் கீச் கீச் ஒலி அப்போ கேட்டுச்சு. இப்போ பறவைகளெல்லாம் உயிர் தப்பிய மகிழ்ச்சியில் மணி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு செல்கிறான் இல்லையா. நம்ம இந்த படத்தில் அந்த பறவை ஒரு கிளையில் மரக்கிளையில் பறவை கூட்டில் 2 குஞ்சுகள் இருக்குது இல்லையா, பார்க்க முடியுது. அடுத்தது மதிப்பீடு பார்க்கலாம். வினாக்களுக்கு விடையளிக்கா. 1. மணி மரக்கிளையில் எதனை கண்டான்? பேஜ் நம்பர் 44. மரக்கிளையில் பறவை ஒன்றின் கூட்டை கண்டான். மரக்கிளையில் பறவை ஒன்றின் கூட்டை கண்டான்னு இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்சர். அடுத்தது 2. மணியின் நண்பர்கள் தோட்டத்தில் என்னென்ன செய்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தோட்டத்தில் விளையாடினர், சிலர் அங்கிருந்த பூக்களை பறித்து கீழே போட்டனர், சிலர் இலைகளை சுருட்டி ஊதல் செய்து ஊதினர், ஊஞ்சலில் ஏறியும் இறங்கியும் விளையாடினர். 3. மணியின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேசின 44-45 பார்க்கலாம். விழியன் திடீரென அந்த கூட்டின் மீது கல்லெறிந்தான். நல்ல வேளை அவன் எரிந்த கல் கிளையில் பட்டு அருகில் இருந்த பூந்தொட்டின் மீது விழுந்ததுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்டாக எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்டாக பறவைகள் உயிர் தப்பிய மகிழ்ச்சியில் மணி புன்னகையுடன் வீட்டுக்கு சென்றான், அது எழுதிக்கலாம். அடுத்தது சிந்தனை வினா. கோடை காலங்களில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது பற்றி உங்களது கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பாயிண்டாக நம்ம எழுதிக்கலாம். கோடை காலங்களில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது மிகவும் அவசியமான மற்றும் மனிதாபிமான செயல். பறவைகளுக்கு தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று தெரியாது. குறிப்பாக நகர பகுதிகளில் நீர் ஆதாரங்கள் குறைவாக இருக்கும். மனிதர்களைப் போலவே பறவைகளுக்கும் உயிர் வாழ தண்ணீர் அவசியம். வீட்டின் மொட்டை மாடி அல்லது பால்கனியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பதன் மூலம் பல பறவைகளின் தாகத்தை தணிக்கலாம். இது ஒரு எளிய செயல் என்றாலும் பல உயிர்களை காப்பாற்றும் ஒரு பெரிய உதவியாகும். அடுத்த பேஜ் நம்பர் 46. அன்பு நலம் தரும் என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார், ஏன்? ஓரிரு வரிகள் எழுதுகான்னு கேட்டிருக்காங்க. இக்கதையில் நான் விரும்பும் கதை மாந்தர் மணி. ஏனென்றால் அவன் பறவைகளிடமும் மற்ற உயிரினங்களிடமும் அன்பாக இருக்கிறான். மேலும் தன் நண்பர்கள் தவறு செய்தபோது அதை சுட்டி காட்டி புரிய வைத்தான். சரியா? அடுத்தது, இக்கதையின் நிகழ்வுகள் அல்லது முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள்னு கேட்டிருக்காங்க. கதையின் முடிவை மாற்றினால் மணி பறவையின் கூட்டை பாதுகாப்பதாக மாற்றலாம். மணி பறவையின் கூட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் தன் நண்பர்களுடன் சேர்ந்து மற்ற இடங்களுக்கு சென்று விளையாடி மகிழ்ந்தான் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அன்பான மணின்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா பறவைகளின் நண்பன்னும் எழுதலாம். அதாவது கையெழுத்து பயிற்சியில் கதையிலிருந்து ஏதேனும் 2 தொடர்களை பார்த்து உரிய இடைவெளி விட்டு நிறுத்த குறிகளுடன் தெளிவாக எழுதுகான்னு சொல்லியிருக்காங்க. மணியின் வீட்டில் அழகிய தோட்டம் ஒன்று இருந்தது. வண்ண வண்ண மலர்களும் பயன் தரும் செடி கொடிகளும் அங்கு இருந்தன நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த கற்கண்டு மரபு தொடர்கள் பார்க்கலாம். ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதன் நேரான பொருளை உணர்த்தாமல்
பயன்பாட்டின் காரணமாக வேறு ஒரு பொருளை உணர்த்துவது மரபு தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கை கொடுத்தல், உதவி செய்தல், தட்டி கொடுத்தல், ஊக்கப்படுத்தல். நம் பேச்சில் நாம் இயல்பாக பயன்படுத்தும் சொற்கள் பலவற்றை முன்பே நாம் அறிந்துள்ளோம். கருத்தாழமும் நடை அழகும் கொண்டவை மரபு தொடர்கள். இவற்றை தொன்று தொட்டு வழக்கத்தில் பயன்படுத்தி வருகிறோம். மதிப்பீடு பார்க்கலாம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பொருத்தமான மரபு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாங்கள் டாஷ் உழவு தொழில் செய்து வருகிறோம். இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாழையடி வாழையாக, விடி வெள்ளியாக. இதற்கான பதில் வாழையடி வாழையாக. நாங்கள் வாழையடி வாழையாக உழவு தொழில் செய்து வருகிறோம். இங்கே எடுத்து எழுதணும். 2. நளினா பெற்றோரின் சொல்லுக்கு டாஷ். காது கொடுப்பாள், கரைத்து குடிப்பாள். அப்படின்னா நளினா பெற்றோரின் சொல்லுக்கு காது கொடுப்பாள்ங்கிறதா கரெக்ட். 3. கோபத்தில் முடிவு எடுக்காதே, சிறிது டாஷ். கயிறுதிரி ஆரப்போடு. கனவிடை ஆரப்போடு. கோபத்தில் முடிவு எடுக்காதே, சிறிது ஆரப்போடு. 4. எங்கள் ஆசிரியர் நாங்கள் பிழையோடு எழுதினாலும் சொந்தமாக எழுதினால் டாஷ். பாராட்டுவார், தட்டி கொடுப்பார். எங்கள் ஆசிரியர் நாங்கள் பிழையோடு எழுதினாலும் சொந்தமாக எழுதினால் தட்டி கொடுப்பார். அடுத்தது, பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடைய தருகான்னு கேட்டிருக்காங்க. அப்போது அவன் நண்பன் உதயன் மரத்தில் மேலிருந்த பறவை கூட்டை கண்டான். எல்லாரும் இங்கே பாருங்க, அதில் பறவை குஞ்சுகள் இருக்கும் போல கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்குது என்றான். நண்பர்கள் எல்லாரும் பறவைக்கூடு இருந்த மரத்தின் அருகே ஓடினார்கள். அப்போது யாரும் எதிர்பாரா வகையில் விழியன் திடீரென அந்த கூட்டின் மீது கல்லெறிந்தான். நல்ல வேளை, அவன் எரிந்த கல் கிளையில் பட்டு அருகில் இருந்த பூந்தொட்டியின் மீது விழுந்தது. இதை பார்த்ததும் மணிக்கு கோபம் வந்தது. படித்த பகுதியில் உள்ள உயிர்த்திணை அற்றிணை சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. உயிர்த்திணை சொற்களில் உதயன், நண்பர்கள், விழியன், மணி எழுதலாம். அற்றிணை சொற்களில் மரம், பறவைக்கூடு, சத்தம், பறவை குஞ்சுகள், கல், கிளை, பூந்தொட்டி, கோபம் எழுதலாம். அடுத்து வண்ணமிட்ட சொற்களை எழுதுக. அதிலீன எழுத்துக்களுக்கு அடிக்கோட்டு இடுகானுங்க. வண்ணமிட்ட சொற்கள் இதுலேருந்து நம்ம பார்த்து எழுதிடலாம். ஓகேவா? மேலிருந்த, கண்டான், பாருங்க, பறவை குஞ்சுகள், கல்லெறிந்தான், பூந்தொட்டியின். அடுத்தது மொழியை ஆள்வோம்ல படித்து அறிந்து கொள்வோம் இருக்கு இல்லையா? கண்டுபிடிப்புகள், கண்டுபிடித்தவர்கள். தொலைநோக்கி யார் கண்டுபிடிச்சா? கலீலியோ, இத்தாலி. வானூர்தி ரைட் சகோதரர்கள், அமெரிக்கா. இடிதாங்கி பெஞ்சமின் பிராங்கலின், அமெரிக்கா. குளிர்சாதன பெட்டி ஜேம்ஸ் ஹாரிசன், ஆஸ்திரேலியா. மிதிவண்டி மேக் மில்லன், ஸ்காட்லாந்து. தொலைபேசி அலெக்சாண்டர் கிரகாம்பெல், ஸ்காட்லாந்து. வானொலி மார்க்கோனி, இத்தாலி. அம்மை தடுப்பூசி எட்வர்டு ஜென்னர், இங்கிலாந்து. அடுத்து எழுதுதல் பார்க்கலாம். சொல்லை கேட்டு எழுதுக. பெண்ணின் பெருமையை பாடியவர் பாரதிதாசன். 2. பாரதிதாசன் அரங்கம் புதுச்சேரியில் உள்ளது. 3. வானம் வசப்படும் என்ற நூலை எழுதியவர் பிரபஞ்சன். 2. மரபு தொடர்புகளை பயன்படுத்தி தொடரமைக்க. 1. கை கொடுத்தனர். எப்படி இதெல்லாம்? கஷ்டத்தில் இருந்தவருக்கு நண்பர்கள் கை கொடுத்தனர். கஷ்டத்தில் இருந்தவருக்கு நண்பர்கள் கை கொடுத்தனர் எழுதலாம். தட்டி கொடுத்தார். எப்படி எழுதலாம்? வெற்றி பெற்ற மாணவனை ஆசிரியர் தட்டி கொடுத்தார். வெற்றி பெற்ற மாணவனை ஆசிரியர் தட்டி கொடுத்தார். அடுத்தது மொழியோடு விளையாடல குறுக்கெழுத்து புதிர் பார்க்கலாமா? இடமிருந்து வளம். 1. இவர் எட்டயபுரத்து கவிஞர். இடமிருந்து வளர்ந்து, அதாவது இந்த பக்கம் வந்து இங்கே போகணும். பாரதியார். சரியா? இவர் எட்டயபுரத்து கவிஞர்னா பாரதியார். 2. இது ஒரு பறவை. அது என்ன பறவை? புறா. பார்த்தீங்களா? இடமிருந்து வலது, புறா. 3. தூக்கத்தில் வருவது என்ன வரும்? கனவு. 3. கனவு ஆன்சர். சரியா? தூக்கத்தில் வருவது கனவு. இடமிருந்து வலது. அடுத்து பாருங்க, கீழிருந்து மேல் கொடுத்துருக்காங்க.
அதாவது கீழேருந்து மேலே நம்ம போகணும், கீழேருந்து மேலே போகணும். புத்தகத்தை குறிக்கும் சொல் கீழேருந்து மேலே போனால் நூல். பார்த்தீங்களா, நூ கீழே இருக்குது, இது மேலே இருக்குது, நூல். அதுதான் ஆன்சர். அடுத்தது வலமிருந்து இடம். வலமிருந்து இடம் அதாவது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகணும். பாராட்டி வழங்கப்படுவது என்னது பாருங்க, விருது. விருது பார்த்தீங்களா, வலமிருந்து இடம் பக்கம் வருது, விருது விருது. பாராட்டி வழங்கப்படுவது விருது. 2 மக்கள் பேசுவதற்கு உதவுவது என்னது, மொழி. மொழி மொழி. அடுத்து சுதந்திரத்தை குறிக்கும் தமிழ் சொல் என்ன கேட்டிருக்காங்க, விடுதலை. விடுதலை விடுதலை. சுதந்திரத்தை குறிக்கும் தமிழ் சொல் விடுதலை. அடுத்தது குறுக்கும் நெருக்குமாக முத்தமிழுள் ஒன்றே. குறுக்கும் நெருக்குன்னா நாடகம். பார்த்தீங்களா, அது நாடகம். நம்ம வந்து அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கான்னு கேட்டிருக்காங்க. சுட்டி ஒரு குட்டி குரங்கு. அது காட்டுக்குள் ஓயாமல் அலைந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் சுட்டி நடந்து கொண்டிருந்த பொழுது அதன் தோளின் மீது ஏதோ ஒன்று விழுந்தது. சுட்டி அதை கையில் எடுத்து பார்த்தது. மேலும் கீழும் தூக்கி போட்டு விளையாடியது. அப்பொழுது அவ்வழியே ஒரு கரடி வந்து கொண்டிருந்தது. கரடியை பார்த்ததும் சுட்டி விளையாடி கொண்டிருந்ததை மண்ணுக்குள் மறைத்து வைத்தது. பின்பு கரடியுடன் விளையாடச் சென்றது. சிறிது நாட்கள் சென்றதும் சுட்டிக்கு தான் மறைத்து வைத்த பொருள் நினைவுக்கு வந்தது. உடனே அவ்விடத்திற்கு ஓடிச் சென்று பார்த்தது. அவ்வளவு தேடியும் மறைத்து வைத்ததை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சோகமாக அங்கே அமர்ந்தது. அப்பொழுது, நண்பா, என்னைத்தானே தேடுகிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. சுட்டி சுற்றும் முற்றும் பார்த்தது. நான் இங்கே இருக்கிறேன் என்று மீண்டும் ஒரு குரல் கேட்டது. குரல் வந்த இடத்தில் பார்த்தால் ஒரு சின்னஞ்சிறு செடி சிரித்து கொண்டிருந்தது. நீதான் பேசினாயா? வியந்து போய் கேட்டது சுட்டி. நானைத்தேன் நண்பா என்றது செடி. சுட்டிக்கு செடியை பார்த்ததும் ஒரே மகிழ்ச்சி. ஒரு புது நண்பன் கிடைத்து விட்டார். இப்பொழுது புரிகிறதா சுட்டி எதை மண்ணுக்குள் மறைத்து வைத்தது என்று? கொஞ்சம் குட்டீஸ், ஆமாம், விதைதான். 1. சுட்டி எந்த விலங்குடன் விளையாடியது? கரடி இல்லையா? 2. சுட்டி தான் விளையாடி கொண்டிருந்த பொருளை என்ன செய்தது? மண்ணில் புதைத்தது இல்லையா? 3. சுட்டி மண்ணுக்குள் மறைத்து வைத்த பொருள் என்ன? விதை. 4. கதைக்கு பொருத்தமாக தலைப்பிடுக. என்ன தலைப்பு கொடுக்கலாம்? சுட்டியும் விதையும் கொடுக்கலாம் இல்லையா? அடுத்தது அகர முதலி படிச்சிடலாமா? 1. அரியணை. அரசி அல்லது அரசன் அமரும் அலங்கார இருக்கை. 2. அறிஞன். ஒரு குறிப்பிட்ட துறை, பல துறைகளில் அறிவுடையவன். 3. ஆணை, கட்டளை. 4. இத்துணை, இவ்வளவு. 5. இயற்பெயர், பெற்றோர் வைத்த பெயர். 6. ஊழ்வினை, முற்பிறவியில் செய்த செயல். 7. கண்ணோட்டம், இரக்கம். 8. களிறு, யானை. 9. காய்விடத்து, வெறுப்பவர்களிடத்தில். 10. கால் சிலம்பு, காலில் அணியும் அணிகலன். 11. கொற்றவன், மன்னன். 12. சால, மிகவும். 13. சாற்றுங்கால், கூறும்போது. 14. தரணி, உலகம். 15. தலை, முதன்மை. 16. துயர், துன்பம். 17. தெரிவு செய்ய, தேர்ந்தெடுக்க. 18. பண், இசை. 19. பரல், கல். 20. பரிவு, அக்கறை, கருணை. 21. மூதாட்டி, வயது முதிர்ந்த பெண். 22. யோசனை, வழிமுறை. 23. வள்ளல், தனக்கென கருதாது பிறருக்கு வாரி வழங்குவர். 24. வனப்பு, அழகு. 25. வாட்டான், வருத்த மாட்டான். சரியா? வாட்டான் அப்படிங்கிறது வருத்த மாட்டான். 26. வெகுண்டார், சினம் கொண்டார். 27. வெகுமதி, பரிசு. 28. வேந்தன், அரசன். ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.